மேக்ரோநியூட்ரியன்ஸில் தான் ஃபைபரு, ஃபேட்டு, புரோட்டீன், கார்போஹைட்ரேட், வாட்டர் இதெல்லாமே மேக்ரோநியூட்ரியன்ஸ். இந்த மேக்ரோநியூட்ரியன்ஸ் நம்மளோட பாடியை ஹெல்த்தாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் முதன்மையானது அப்படின்னு பார்த்தோன்னா புரோட்டீன் அப்படின்னு தான் சொல்லுவோம். புரோட்டீன் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட பாடியை நம்மளோட மசில்ஸை பில்ட் பண்ணுறதுக்கும், நம்மளோட ஹேரு, அப்புறம் ஸ்கின்னு, அப்புறம் நம்மளோட நெயில்ஸு இது எல்லாத்தையுமே பில்ட் பண்ணுறதுக்கும், அதாவது கரெக்டாக பண்ணுறதுக்கும் இந்த புரோட்டீன் அப்படின்றது தேவைப்படுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி நான் புரோட்டீன் இவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்ற அந்த அளவு நம்ம யாருக்குமே தெரியவே மாட்டேங்குது. இப்போ ஒரு இட்லி ஒரு 100 கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 4 கிராம் புரோட்டீன் தான் அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு 5 இட்லி சாப்பிட்டோன்னா ஒரு மார்னிங் 20 கிராம் புரோட்டீனை நம்ம மீட் அவுட் பண்ணுறோம். அது மாதிரி மத்தியானம் ஒரு 100 கிராம் பருப்பு சாப்பிடும்போது அதுலேருந்து 4 to 6 கிராம் தான் நமக்கு புரோட்டீன் கிடைக்குது. அதே மாதிரி நைட்டு ஒரு 2 எக்கு, ஒரு 4 சப்பாத்தி சாப்பிடும்போது ஒரு எக்கில் 6 கிராம் புரோட்டீன் தான் இருக்குது. அப்போ 2 கிராம் சாப்பிடும்போது 12 கிராம் தான் நமக்கு புரோட்டீன் கிடைக்குது. டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நியர் 40 கிராம் தான் நம்ம மீட் அவுட் பண்ணுறோம். இப்போ இந்த 40 கிராம் பத்துமா அப்படின்னா அது பத்தவே பத்தாது. சின்ன வயசில் நம்ம ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 40 இயர்ஸ், அதாவது 15 இயர்ஸ் to 40 இயர்ஸ் வரைக்கும் நம்மளோட ப்ரோட்டீன் லெவலை நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு போனோன்னா நம்மளோட 65 இயர்ஸில் அது நம்மளோட ஸ்கின்னு, ஹேரு இதெல்லாமே நம்ம நல்லபடியாக பார்த்துக்க முடியும். ஏன்னா இந்த ப்ரோட்டீன் தான் நம்மளோட கொலாஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு நான் என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா, நிறைய பேர் ஃபிஷ்ஷில் தான் நிறைய இருக்குது. சால்மன் ஃபிஷ்ஷு, அப்புறம் மீட்டு, இதில் தான் ப்ரோட்டீன் நிறைய இருக்குன்ட்டு நம்மளை நிறைய நம்ம நினச்சிக்கிறோம். பட் வெஜிடேரியனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸில் இருக்குது, சப்ஜா சீட்ஸில் இருக்குது, அப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, அப்புறம் ஓட்ஸு, தென் சன்ஃப்ளவர் சீடு, தென் சோயா பீன்ஸு, இது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் ரிச். இது எல்லாமே ஒரு 100 கிராம் அளவில், அதாவது சன்ஃப்ளவர் சீட்ஸு 100 கிராமில் கிட்டத்தட்ட 20 கிராமுக்கு மேலே ப்ரோட்டீன் இருக்குது. இந்த மாதிரியும் கூட நம்ம ப்ரோட்டீன், இந்த மாதிரியான வெஜிடேரியன் ஃபுட்டையும், அதாவது நம்மளோட என்ன பண்ணுறது, நம்ம டக்குன்னு நம்மளால் ஒரு நான்வெஜ் ஃபுட்டு டெய்லி நம்மளால் எடுத்துக்க முடியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி வெஜிடேரியன் ஃபுட்ஸு நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் மெயினாக சொல்ல பார்த்தோன்னா வேர்க்கடலையில் கிட்டத்தட்ட 100 கிராம் வேர்க்கடலையில் 20 கிராம் அளவு ப்ரோட்டீன் இருக்குது. அப்போ நம்ம ஈவினிங் சாயந்தரத்துக்கு ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி க்ரீன் கிராம் பாசிப்பயிரில் கிட்டத்தட்ட 24 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. இதை எல்லாத்தையுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு இதெல்லாமே ஒரு 60 கிராமாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கும்போது நம்மளோட ஏஜ், அதாவது நம்மளோட ஸ்கின் அப்படியே எப்படி இருக்கும், ஷ்ரிங்க் ஆகாமல் ஒரு மாதிரி நல்ல ப்ளஃபியாக இருக்கிறதுக்கு இந்த ப்ரோட்டீன் ரொம்ப உபயோகமாக இருக்குது. இதில் ஜென்ஸ் லேடீஸை விட கொஞ்சம் அளவு ஜாஸ்தியாக ப்ரோட்டீன் எடுக்கும்போது அவங்களோட மசில்ஸுக்கு அது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்புறம் எஸ்பெஷலி ஃபார் கினோவா சீட்ஸ்லேயும் கிட்டத்தட்ட 16 கிராம் இருக்குது. அது மாதிரி அமரந்த் அப்படின்ட்டு கீரை விதை ரொம்ப சீப்பாக இருக்கும். இந்த கீரை விதையை நம்ம என்ன பண்ணலாம், நைட்டு ஊற வச்சு நம்ம ஒரு வெஜிடபிள் புலாவு மாதிரி செஞ்சு அந்த கீரை விதையை சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா மில்கில் மிக்ஸ் பண்ணி அந்த கீரை விதையை சாப்பிட்லாம். கீரை விதை ரொம்ப நல்லது, ஹைலி ப்ரோட்டீன் இருக்குது அதில். இப்போ எனக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை பெரிய பிள்ளைய ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த பாலில் அந்த கீரை விதையை போட்டு அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க. எனக்கு அது ரொம்ப நாளாக நான் யோசிச்சிருக்கேன், எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ப்ரோட்டீன், அந்த குழந்தை பெரிய பிள்ளை ஆகும்போது அதுக்கு என்னெல்லாம் ப்ரோட்டீனை இம்ப்ரூவ் பண்ணணும், கால்சியத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கீரை விதையை போட்டு அவங்க அந்த பாலில் கீரை விதையை போட்டு கொடுப்பாங்க. இது மற்ற மாவட்டத்திலலாம் இருக்குதா என்னன்ட்டு எனக்கு தெரியலை, இல்லைன்னா மற்ற ஊரில் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த ப்ரோட்டீன் அந்த குழந்தையிலேருந்தே நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த காலத்துலேருந்தே அந்த பழக்கம் இருக்குது. அது மாதிரி ஏழைகளோட ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தோன்னா வேர்க்கடலை
வெரி, அதாவது என்ன சொல்கிறது, எல்லாத்தாலையும் அஃபோர்டபுளானது. நம்ம காலங்காத்தால் ஒரு பிஸ்தா, பாதாம், ஆல்மண்டு, வால்நட்டு இதில் எல்லாம் 100 கிராம் ஈச் 100 கிராமில் 20 கிராம் தான் இருக்குது உங்களுக்கு. வால்நட்டில் 15 கிராம் ப்ரோட்டீன் தான் இருக்குது. நம்ம 300 கிராம் வால்நட்டு, 300 கிராம் அளவு ஆல்மண்டு, பிஸ்தா, வால்நட்டு இது எல்லாத்தையும் போட்டு நம்மளால் காலையில் சாப்பிட முடியுமா அப்படின்னு பார்த்தா ஐயோ ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ணால் அவ்வளோ சாப்பிட முடியாது நம்மளால். வேர்க்கடலை எடுத்துக்கோங்க, இது வந்து நம்மளால் சீக்கிரம் ரீச் பண்ணக்கூடியது, அஃபோர்டபுள். சரிங்களா? அதனால் ப்ரோட்டீனை எடுத்துக்கோங்க, நம்ம மசிலை வந்து நல்லா பில்ட் பண்ணுங்கள்.